வணக்கம். சவுக்கு சங்கர்னு ரெண்டு பேர் இல்ல, ஒரு ஆளு ஒரு காலத்துல இருந்தாப்புல. சமூக வலைதளங்களை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தினாப்புல. இன்னைக்கு ஆளை காணும், எங்க போய் தொலைஞ்சாப்புலன்னு தெரியல. வெற்றில போய் மை போட்டு பார்க்க அளவுக்கு ஆளை காணும். அதாவது சவுக்கு சங்கரை இன்னைக்கு செயல்பாட்டுல இல்ல, அவரை பார்க்க முடியல அப்படிங்கிறத கடந்து சவுக்கு சங்கர் ஒரு ஆள் இருந்தாரு, என்னாச்சு, எங்க போனாரு அப்படின்னு தமிழ் ஊடக உலகம், தமிழ் இணையதளம் இது எதுவுமே தேடல, அந்த ஆளை எதிர்பார்க்கல. ஏன்னா மறந்து கடந்துட்டாங்க. இப்ப பின்னோக்கி போய் பார்த்தா 2021 திமுக ஆட்சிக்கு வந்த தொடக்க நிலை, அந்த ஓராண்டு காலகட்டத்துல சவுக்கு சங்கர் சமூக வலைதளங்கள்ல அவ்வளவு ஆதிக்கம் செலுத்தினார். அன்னைக்கு சவுக்கு தனக்குன்னு ஒரு பிரத்யேகமாக ஊடகம் தொடங்கல, சவுக்கு மீடியா அவனு ஊடகம் தொடங்கல. ரெட்பீஸ்ல உட்காந்து பேசுவாப்புல, ஐபிஎஸ் தமிழ்ல உட்காந்து பேசுவாப்புல, அப்புறம் இன்னப்புற ஊடகங்கள் உட்காந்து பேசுவாப்புல. அவர் பேசின பிறகு அதை வெட்டி ஒட்டி அப்படியே சமூக ஊடகங்கள்ல, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல எல்லாத்துலயும் பகிர்ந்து விடுவாங்க, வாட்ஸ்அப்ல பரப்புவாங்க. அன்னைக்கு அவர் பேச்சு தான் சமூக ஊடகங்கள்ல பேசுபொருளா இருக்கும். சவுக்கு பேசுறதுக்கெல்லாம் அரசு சில இடங்கள்ல எதிர்மை ஆற்றும். அரசுனா அதிகார தரப்பு ஒரடியா சவுக்கு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு ஹேஷ்டாக் போட்டு ஓட்டுவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் கடுமையாக பேசுறாரு, தாக்கத்தை ஏற்படுத்தினோடனே பத்திரிகையாளர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் புதிய தமிழ் தொலைக்காட்சி விவாதத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியா சவுக்கு சங்கர் தான் செயல்படுறாரு அப்படின்னு அப்படி புகழ்ந்து தள்ளிட்டாப்புல. புகழ்ந்து தள்ளினோடனே இது எல்லாம் சவுக்கு சங்கருக்கு தலைமையில பெரிய பாரமா தலைக்கணமாயிடுச்சு. அந்த தலைக்கணத்துல கண்ணு முன்னு தெரியாம ஆடிட்டாப்புல. அதாவது திமுக ஒரு அரசாங்கம் நடத்துதுன்னா நாம ஒரு நிழல் அரசாங்கம் நடத்துறோம், நாம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறோம், நாம நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கடுமையா ஆடிட்டாப்புல. சவுக்கு சங்கருக்கு கொள்கை கோட்பாடு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இடது சரியா வலது சரியா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. தனக்கு தேவைப்பட்டா ஒருத்தர் ஆதரிச்சு பேசுவாப்புல, தனக்கு தேவைப்படலையா அப்படியே வேற மாதிரி உருட்டுவாப்புல. திருசா ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம், அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் அடையலாம். அந்த மாற்றம் என்பது பொது நலன் சார்ந்ததாக, பொது நோக்கு சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஆனா முழுக்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கும் தனிப்பட்ட அரசியல் ஆதாயத்துக்குமாக எப்படி வேணாலும் பேசலாங்கிற முழுக்க நாக்கு வியாபாரி தான் சவுக்கு சங்கர். அந்த சவுக்கு சங்கர் மிக கடுமையாக தரம் தாழ்ந்த சொற்களை பயன்படுத்தி அண்ணன் சீமானை விமர்சித்த போதும் கூட அண்ணன் சீமான் இதே சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக ஒரு முறை இல்லை பல முறை பேசியிருக்காங்க. கடைசியா சவுக்கு சங்கர் வீட்டுல அந்த சாக்கடை கழிவை கொட்டினப்ப வரைக்கும் எல்லா இடத்துலையும் பேசியிருக்காங்க. ஆனா சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு அண்டா நிறைய உப்பள்ளி கொட்டி சோறு போட்டாலும், ஒரு தட்டு நிறைய சோறை போடாம உப்பள்ளி போட்டாலும் அதை தின்னு முடிச்சுட்டு நன்றி உணர்ச்சி அப்படின்னா என்னன்னு கேட்பான். அவன் நன்றி உணர்ச்சிங்கிற ஒன்னே கிடையாது. அப்படிப்பட்ட பேர்வழி. அவர் ஒரு காலத்துல அகம்பாவத்துல ஆனாப்புல. 2026 பொது தேர்தலில் இங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு சூப்பர் ஸ்டார் விஜய்க்கு, இன்னொன்னு சஸ்பெண்டட் கிளர்க்குக்கு அப்படின்னாப்புல. விஜய்க்கும் இவருக்கு தான் போட்டியா 2026 பொது தேர்தலில். நான் கட்சி அமைக்க போறேன், கட்சி ஆரம்பிச்சு நான் போட்டி போட போறேன், நான் இந்த இசங்களுக்குள்ள சிக்க மாட்டேன், பெரியாரியம் மார்க்சியம் அப்படி தமிழ் தேசியம்ங்கிற இசங்களுக்குள்ள சிக்க மாட்டேன், மக்களுக்கான அரசியல் எடுத்து வைப்பேன், சேப்பாக்கத்துல நான் போட்டி போட போறேன் அப்படின்னு அள்ளி அளந்து விட்டான். அவன் முதல்ல எந்த பக்க சார்பும் இல்லாம பொதுவானது போல பேசினப்ப அவனுக்கு ஈர்ப்பு இருந்துச்சு. ஏன் ஈர்ப்பு இருந்துச்சுன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல சமூக அவலங்களை, அரசதிகாரத்தோட கொடுமைய, அடக்குமுறைய, ஒடுக்குமுறைய, நிர்வாக சீர்கேட, முறைகேட இதை பேச 100க்கு 1000 பேர் இருந்தாங்க. எல்லாரும் அதிமுக அரசை கிழிச்சு தொங்க விட்டாங்க, தோல் வச்சாங்க. ஆனா திமுக ஆட்சி வந்த பிறகு ஒவ்வொருத்தனும் அண்டாவாக, சொம்பாக, தமிழராக மாறி போனான். அப்ப திமுக ஆட்சியை விமர்சிக்க ஆள் இல்லை, பஞ்சம், பற்றாக்குறை. அந்த சமயத்துல சவுக்கு சங்கர் பேசுறேன், திமுக விமர்சிச்சு கேள்வி கேட்டு பேசுறேன். அப்ப இவன் ஒருத்தனாவது பேசுறானே, இவனாவது விதியமா பேசுறானே அப்படின்னு ஒட்டுமொத்த கவனமும் சவுக்கு சங்கரை நோக்கி வருது.
அதன் வெளிப்பாடு 2021 பிறகு சமூக வலைதளங்கள்ல அவனுக்கு மிகப்பெரிய ஆதரவலை. ஆளும் அரசை எடுத்து கேள்வி கேட்கிறான்ட்டு முதல் முறையா சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது அந்த கைதுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஐயா தடாராகி முன்னெடுத்தார். அப்புறம் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு காவல்துறை கைது பண்ணிச்சு, வேற கதை. ஆனா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரத்துல இருந்துன்னு தன்னெழுச்சியாக பொதுவான ஆட்கள் கூட வந்தாங்க, ஏன்னா நமக்காக பேசுறேன் அப்படின்ட்டு. ஆனா போக போக இந்த ஆள் வந்து அதிமுக சார்பா இயங்க ஆரம்பிக்கிறேன், பாஜக சார்பா இயங்க ஆரம்பிக்கிறேன், ஒரு பக்கச்சார்பு எடுத்து முழுக்க முழுக்க வியாபாரம் பண்ண தொடங்குறேன். அதுக்கு பிறகு வந்து இவனுக்கான மதிப்பு குறைஞ்சு போகுது. அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுறான். அப்புறம் அதிமுகவில் இவனுக்கு வந்து அலுவலகம் தர மறுத்தப்ப, மற்றவர்கள் தர மறுத்தப்ப அந்த அதிமுகவை சேர்ந்த ராஜ் சத்யன் அப்படின்னு நிர்வாகி தான் அலுவலகம் கொடுத்தார். அப்புறம் அந்த ராஜ் சத்யனோட லடாய் வந்து ராஜ் சத்யனையும் கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சான். இவன் யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டான் அப்படின்னு அதிமுகவும் கைவிட தொடங்கியது. அப்ப தொடக்கத்துல பொதுவான ஆட்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. கடைசியில எல்லா பக்கமும் யாருக்கும் நன்றி உணர்ச்சி இல்லாம முழுக்க 4 பக்கம் கழிச்சு வச்சதால கடைசியில இன்னைக்கு ஆள் இல்லாம அனாதையாக மாறி போனான். முழுக்க அனாதையாக மாறி போனா. அதாவது இன்னும் 1.5 மாத காலத்துல தேர்தல் வரப்போகுது. இப்ப சவுக்கு ஊடகம் தொடங்கி நடத்தி கொண்டிருந்தான். அந்த சமயத்துல தொடர்ச்சியா கைது நடவடிக்கைகளை வந்து திமுக அரசு பாய்ச்சியது. இப்ப கடைசியா இடைக்கால ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்தான். இப்ப நீதிமன்றம் கடும் நிபந்தனைகளை உத்தரவுகளை போட்டிருக்கு. இவன் ஏதாவது பண்ணான்னா நீங்க ஜாமீன் ரத்து பண்ணுங்கன்ட்டு. அதனால ஜாமீன் ரத்தாகலங்கிறதுனால சவுக்கு ஊடகத்துக்கு 3 விழா நடத்தியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கூட அந்த ஆள் வந்து சவுக்கு ஊடகத்தை நிறுத்த போறேன் அப்படின்னா. ஆனா இந்த முறை முழுதுமாக மூடிட்டான். 2 வார காலமா எந்த காணொலியும் போடல. ஆள் என்னானா அப்படின்னு தெரியல. சவுக்கு ஊடகத்தை பணிபுரிஞ்சவங்க எல்லாம் காவல்துறையால தூக்கப்பட்டாங்க. திமுக அரசு பழி வாங்குதுங்கிறது சவுக்கு சங்கரோட குற்றச்சாட்டு. ஆனா சவுக்கு சங்கர் யோக்கியவான் இல்லைங்கிறதும் உண்மை. இப்படியா வந்து ஒரு காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள்ல ஆதிக்கம் செலுத்தின ஆளு இன்னைக்கு எங்க போனான்னு யாரும் தேடாத அளவுக்கு முழுதுமாக மறைஞ்சு போயிட்டான்னா அவரோட நம்பகத்திறமையை முற்றுமுழுதாக இழந்துட்டான். அதுக்கு காரணம் தலகால் புரியாம ஆணவத்துல அகம்பாவத்துல ஆடுனது. முழுக்க நாம் தமிழக கட்சியோட விவசாய சின்னம் பறிக்கப்பட்டது. ரங்கராஜ் பாண்டே, வலதுசாரி என்று அறியப்படக்கூடிய ரங்கராஜ் பாண்டே அவரு கூட வெளிப்படையா நிர்மலா சீதாராமன் பங்கேற்ற நிகழ்வுல விவசாய சின்னம் பறிக்கப்பட்டது தவறு, கண்டிக்கத்தக்கதுன்னு பேசுறாரு. அவரு வெளிப்படையா மத்திய அமைச்சர் வச்சுக்கிட்டு மேடல பேசுறாரு. ஆனா இவன் விவசாய சின்னம் பறிக்கப்பட்டப்ப அப்படி எள்ளி நகையாடினான். சின்னத்தையே பாதுகாக்க முடியல, சின்னத்தையே காப்பாற்ற முடியல, நாட்டை எப்படி காப்பாற்ற போறாரு அப்படின்னு கேவலப்பட்ட சிரிப்பு சிரிச்சான். இப்ப இவனோட பணிபுரியக்கூடிய ஆட்களே காப்பாற்ற முடியல, இவன் என்ன நாட்டை திருத்தி கிழிக்க போறான் அப்படின்னு நாமளும் சிரிக்கலாம். ஆனா நம்ம சிரிக்க தேவையில்லை, அவன் போலப்பே சிரிப்பா சிரிக்குது. நான் வந்து ரொம்ப மதிப்போடு அவர் இவர் அப்படின்னு 2 விகுதியில தான் பேசுவேன், 2 விகுதி போட்டு. ஆனா இவன் வந்து ஒரு கேடு கட்டவன், பரங்கட்டவன். இவன்கிட்ட வந்து மாண்போ ஜனநாயகமோ இவன்கிட்ட வந்து கண்ணியமோ எதையும் எதிர்பார்க்க முடியாது. முழுக்க சந்தர்ப்பவாதி, முழுக்க சுயநலவாதி, தனிப்பட்ட அரசியல் ஆதாயத்துக்காக எந்த அடைக்கும் போவான். அப்படிப்பட்ட கேடு கட்டவன். அதனால இன்னைக்கு மதிப்பிழந்து போயிட்டான். சவுக்கு சங்கர் எங்கேயும் பேச முடியல, ஏன்னா நீதிமன்ற நிபந்தனைகள் எப்படி. அதே போல சவுக்கு ஊடகத்துல பணிபுரியக்கூடிய ஆட்கள் இல்ல, பணிபுரிய வந்தாங்கன்னா அவங்களையும் காவல்துறை தூக்குது. இப்படி ஒட்டுமொத்தமாக முடங்கி போனது சவுக்கு ஊடகம், சவுக்கு சங்கர். அதனால சந்தானம் சொன்னதான் நானும் சொல்றேன், நான் ஒன்றும் புதுசா சொல்லல. இராணுவத்தால் அழிஞ்சவனை விட ஆணவத்தால அழிஞ்சவன் தான் அதிகம்னு. அந்த ஆணவத்தால் அழிஞ்ச ஆட்கள்ல இன்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து முதன்மையான ஆளு. அப்புறம் போதும், சவுக்கு சங்கரை பத்தி பேசுறதுக்கு இவ்வளவுதான் செய்திகள் இருக்கு. அதை தாண்டி அந்த ஆளை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் நேற்று காணொலியில ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல மறந்துட்டேன், அதுதான் மீதியை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நேற்று விஜய் பேசுறப்ப தன்னோட பேச்சோட தொடக்கத்துல ஒரு கதை சொன்னாப்புல, குட்டி கதை பாப்புல இல்ல, அந்த கதை சொன்னாப்புல. என்ன கதைன்னா, ஒரு ஊர்ல வந்து ஒரு ஜல்லிக்கட்டு காளை இருந்துச்சான். அந்த காளையை வந்து அடக்க முடியாம பல பேர் மிரண்டு போனாங்களாம், சில பேர் அடக்கினாங்களாம். அந்த காளை அடக்க வந்து ஒரு சின்ன குழந்தை போச்சான். நீ என்ன பண்ணுவ அப்படின்னு மற்றவங்க வந்து வியப்பா பார்த்தாங்களாம். ஆனா அந்த காளையை வந்து அந்த குழந்தை அடக்கினானா. எப்படின்னு பார்த்தா, சட்டப்பைக்குள்ள கால் சட்டப்பைக்குள்ள கை விட்டு புல்கட்டை எடுத்து அந்த ஜல்லிக்கட்டு காலை முடி காட்டினானா. அந்த ஜல்லிக்கட்டு காலை அந்த புல்ல பார்த்த மாத்திரத்துல அப்படியே அடங்கி குழந்தை ஆயிடுச்சான். இந்த நகரம் படத்துல வடிவேல் சொல்லுவார்ல,
நான் சிங்கத்தை பார்க்க, அது என்ன பார்க்க, மாறி மாறி பார்க்க, திடீர்னு என்ன நினைச்சோ தெரியல, என் மடியில வந்து படுத்துக்குச்சு. அப்புறம் நான் சாப்பிட வச்சிருந்த புளிச்சோறு எடுத்து ஊட்டி விட்டேன். புளிக்கும் பாப்புல, புளிக்கோ சிங்கக்க சொல்லுவாப்புல. அந்த மாதிரி இவர் அடிச்சு விடுறாப்புல. புல்லுக்கட்டை காட்டி ஜல்லிக்கட்டு காலையை அடக்கினாராம். அப்ப பாம்பு கடிக்க வந்தா பாம்பு கிட்ட பாறை நீட்டினா பாம்பு குடிச்சு போயிருமா? மதம் கொண்ட யானை வந்தா 2 சீப்பு வாழைப்பழத்தை கொடுத்தா வாழைப்பழம் திண்டு போயிருமா? என்ன கதைனா கூட நியாயம் வேண்டாமாடா? இந்த கதை எவன் எழுதி தர்றது? இந்த கதையை படிச்சு விட்டு சரியா இருக்கு, சிறப்பா இருக்கு, இதை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு விஜய் நினைக்கிறாருன்னா விஜயோட அரசியல் அறிவை தெரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது கிரிஞ்சு மேக்ஸ் வாங்கி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், கிரிஞ்சு மேக்ஸ், கிரிஞ்சு பண்றாருட்டு. அந்த மேரஞ்சு நேற்று பேச்சு எப்பயும் ஊடகங்கள் வந்து விஜயோட பேச்சை வந்து விவாதமா எடுக்கும். நேற்றெல்லாம் பெரிய அளவில் கண்டுகொள்ளல. ஏன்னா எல்லாருக்கும் சலிப்பு தட்டிடுச்சு, என்னடா அது ஒரே மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. யார் எழுதி தர்றான்னு தெரியல. எழுதி தர்ற வந்து, அதாவது எழுதி தர்ற அறிவாளி நம்பி தான் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அந்த ஆளே இந்த லட்சம் எழுதி தர்றான்னு என்ன பண்றது? நானும் போய் இந்த குறுக்குன்னு இருக்குல்ல, குறுக்கு ஏஐ, அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் போட்டு அடிச்சேன். நான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், நான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், நான் வேடூர்ல பேச போறேன், திமுக தாக்கி பேசணும், திமுக தாக்கி பேசணும், சவால் விடணும், அந்த மாதிரி ஒரு பேச்சை ஒரு 20 நிமிடங்களுக்கு எனக்கு தயார் பண்ணி கொடு அப்படின்னு போட்டேன் அந்த ஏஐல போய். அதை அழகா தயார் பண்ணி கொடுக்குது. அழகா தயார் பண்ணி 20 நிமிஷத்துக்கு விஜய் பேசுற மாதிரி கொடுத்துருக்குது. இந்த கண்ட கழிச்சடையை வச்சு எழுத வைக்கிறது போல இந்த ஏஐ நம்மனா கூட அது உருப்படியா இருக்கும்ல இருக்கு. அந்த மாதிரி தான் விஜயோட பேச்சு இருக்கு. மற்றவங்கள்லாம் கமலஹாசன் உட்பட எல்லாருமே ஒரு தேர்தலுக்கு பிறகுதான் மதிப்பிழந்து போனாங்க, செல்வாக்கு இழந்து போனாங்க, கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. முதல் தேர்தலே இல்லை. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் எதிர்கொள்ளல. அதுக்குள்ள கட்சியோட மதிப்பு பன்மடங்கு வீழ்ச்சி, கட்சியோட செல்வாக்கு பன்மடங்கு வீழ்ச்சி, விஜய்ங்கிற பிம்பம் உடைய தொடங்கி விட்டது. பொதுவான ஆட்கள், கொஞ்சம் படிச்சவங்க, கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்க யாரும் விஜய் ஆதரிக்க மாட்டாங்க. யார் ஆதரிப்பான்னா திரைப்படத்தை விஜய் என்ன பண்றாரோ அதை நிஜத்துல பண்ணுவாருன்னு நம்புறான் பாருங்க தற்குறிகள், அவன் தான் ஆதரிப்பேன், அவன் தான் ஆதரிச்சு கொண்டிருக்கான். அவங்க வந்து முதல்ல இரட்டை இலக்கத்துல நாங்க வாக்கு விழுக்காட பெறுவோம்னாங்க, அவன் 15 விழுக்காடுங்க அப்படின்னாங்க, அவன் 20 விழுக்காடுங்க அப்படின்னாங்க. கடைசியா 35 ஆரம்பிச்சு இப்ப 40 நிற்கிறாங்க. இன்னும் 1.5 மாசம் தேர்தல், எப்படி ஒரு வாரத்துக்கு 10 விழுக்காடு உயர்த்தி தேர்தலுக்கு முடிய 100 விழுக்காடு வாக்கையும் முடிச்சிருவாங்க. அண்ணன் போஸ்ட்ல அவங்க ஜெயிச்சிருவாங்க. கற்பனை உலகத்துல வாழ்றாங்க. மற்றவெல்லாம் தேர்தலை போட்டி போட்டு வாக்கு விழுக்காட்டை வச்சிருக்கான், நிரூபிச்சிருக்கான். ஆனா ஒத்த தேர்தலில் எதிர்கொள்ளல. ஆனா தேர்தலுக்கு முன்பாகவே இவ்வளவு விழுக்காடு வாக்கு இருக்கு, அவ்வளவு விழுக்காடு வாக்கு இருக்குன்னு காத்துல போய் கம்பு சுத்துறாங்க. என்ன வேணாலும் கம்பு சுத்தலாம். 26 தேர்தலுக்கு பிறகு இந்த சிங்கமுத்து சொல்வார்ல, இரு மிஷின் நிக்கட்டும் பாருல, அந்த மிஷின் நிக்கட்டும், 26க்கு பிறகு எங்க போறான்னு பார்ப்போம். அதனால நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாத்தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சியோட நியாயத்தை இப்பதான் வலியுறுத்துது. தாவேக்கா மாநாடு போட்டு தாவேக்கா கூட்டம் கூட்டி இவ்வளவு பெரிய அலப்பறையை கலைவரத்தை பண்ணவர்தான் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு சிறப்பான கட்சிங்கிறத பொதுவான ஆட்கள் பல பேர் வந்து இப்பதான் வந்து உணர தொடங்குறேன். மாநாடு போட்டிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி மாநாடு போட்டிருக்காங்க. மாநாட்டில் ஒரு கட்சி மாநாட்டில் ரத்த தானம் பண்ணுவாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் தான். புத்தக கடை வந்து அதிகப்படியா இருக்கும், புத்தகங்கள் வாங்க மக்கள் குவிவாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான், நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் சாத்தியம். 5 லட்சம் பேருக்கு மேல கூடியிருக்கிறாங்க. அதிமுகவை சேர்ந்தவங்க, திமுக சேர்ந்தவங்க, பொதுவான ஆட்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் அதை பாராட்டாங்க, அதை திகச்சு பேசுறாங்க. விகடன் வந்து நாம் தமிழர் கட்சி குறித்து நிறைய விமர்சனங்களை வைக்கும். அந்த விகடனை திரும்பி பார்க்க வைத்த திருச்சி மாநாடு அப்படின்னு தலைப்படுதுன்னா அவ்வளவு பெரிய அசாத்தியம். நாங்க வந்து காசு கொடுத்தா கூட இப்படிப்பட்ட கூட்டத்தை கூட்ட முடியுமான்னு தெரியல, ஆனா கூட்டிட்டீங்க, பெரிய விஷயம் அப்படின்னு மற்ற கட்சிகள் உண்மையிலேயே மிரண்டு பார்க்குது, திகைச்சுவை பார்க்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட எழுச்சி அங்க வந்து தாவேக்கா கொடுத்த விஜயை பார்க்க பார்க்க வருவான், விஜய் பேசிட்டு இருக்காரா மூஞ்ச பார்ப்பான், கிளம்பிடுவான். ஆனா நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்துல, நாம் தமிழர் கட்சியோட திருமண கூட்டத்துல, நாம் தமிழர் கட்சியோட மாநாட்டுல மக்கள் 10 மணி வரைக்கும் வந்திருப்பான். 10 மணி வரைக்கும் முழுக்க அந்த மாநாட்டுல முழுக்க இருந்து அண்ணன் பேசி முடிச்சு வேட்பாளர் அறிவிச்சு அதுக்கும் பிறகு கூட நாற்காலி அடிச்சு வச்சுட்டு கீழே அதாவது குப்பை இருந்துச்சு கொண்ட ஓரமா போட்டுட்டு அந்த துப்புரவு படிச்சுட்டு அப்புறம் சக உறவுகளை வந்து பார்த்து அவங்கள்ட்ட வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு பயணம் சொல்லிட்டு அப்புறம் சாப்பாடு அதை சாப்பிட்டுட்டு ஒரு திருவிழாவுக்கு ஒரு குடும்பமா வந்தா எப்படி வந்து அவ்வளவு நேர்த்தியா இருப்பாங்களோ அவ்வளவு நேர்த்தி, அவ்வளவு கட்டுக்கோப்பு, அவ்வளவு ஒழுங்கு,
அது எல்லாம் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் சாத்தியம். இந்தியாவில் எந்த கட்சி வேணாலும் மாநாடு போடலாம், ஆனா நாம் தமிழர் கட்சி மாதிரி இன்னொரு கட்சி மாநாடு போட முடியாது. அந்த மாநாட்டில் பார்க்கக்கூடிய எல்லாரும் ஒரே அலைவரிசை சுற்றி நிற்கிறது, ஒரே ஒழுங்கோடு நிற்கிறது, அதெல்லாம் மற்ற கட்சியில கனவுலே வாய்ப்பு இல்லை. அதனால நாம் தமிழர் கட்சியோட அந்த மாநாடு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மாநாடு முடிஞ்சு 2 நாள் கழிச்சும் கூட இன்னும் பேசுபொருளா இருக்கு. அதனால வரக்கூடிய தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு அறுவடைக்கான களம். இவ்வளவு நாளா வதச்சோம், 26ல அறுவடை பண்ண போறோம். 24ல மாநிலத்துல அங்கீகாரத்தை பெற்றோம், மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றோம். 26ல அதிகாரத்தை நோக்கி நகருவோம். அதற்காக வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் உழைப்போம்.